மெய்யன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் இந்த ஆகாச அருளமுதம் என்கின்ற காணொலி சேனல் முழுக்க முழுக்க இறைத்தன்மை மெய்த்தன்மை இது தொடர்பான நிகழ்வுகளை இடம்பெறும். இங்கு கற்பனை, பொழுதுபோக்கு, உணர்ச்சிகளை தூண்டக்கூடிய நிகழ்வுகள் இடம்பெறாது. மெய்த்தன்மை மற்றும் ஆராயக்கூடிய ஆராய்ச்சி கூடம் இது. இந்த ஆராய்ச்சி கூடத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். வாருங்கள், இணைந்து செயல்படுவோம், மெய்த்தன்மையை உணர்வோம். மெய்த்தன்மையோடு நாள் முழுவதும் உற்சாகத்தோடு இருப்போம். நமது உடல் உபாதைகளை தவிர்ப்போம். இந்த உலகிலே நல்ல இறைத்தன்மையை உணர்ந்து கொண்டு இறைத்தன்மையோடு வாழ்வோம் என்று கூறி, இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்யும்படி கேட்டுக்கொண்டு, அப்பொழுதுதான் நான் உங்களோடு தொடர்பு கொள்ள முடியும் என்ற நிலைப்பாட்டிலே இருந்து கொண்டு நிகழ்ச்சிக்கு செல்வோம். முடிந்தவரை இறுதி வரை காணுங்கள் நண்பர்களே. ஒவ்வொரு சுப நிகழ்ச்சியில் இன்று இந்த பகுதியிலே காணக்கூடிய ஒரு பகுதி, ஒவ்வொரு சுப நிகழ்ச்சியிலையும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள், வலது காலை எடுத்து வைத்து வா. அது மணமக்களாக இருக்கட்டும், அல்லது ஒரு புது இல்லம் குடிபுகும் நிகழ்ச்சியாக இருக்கட்டும், எந்த ஒரு சுப காரியங்களிலும் வலது காலை எடுத்து வைத்து வா என்கிறார்கள். இதனுடைய விளக்கம் பல பேருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. தெரியாத அன்பர்கள் அனைவருக்கும் இந்த சிறிய விளக்கம், இது சிறிய ஒரு விளக்கம்தான். எனவே இந்த வலது காலை எடுத்து வைத்து வா என்றால், இங்கே நான் கால் என்று நிறைய காலை பற்றி உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இந்த கால் என்பது என்ன? கால் என்பது காற்று என்று சொல்லக்கூடிய சுவாச நிலை. இந்த காற்று என்று சொல்லக்கூடிய பஞ்சபூதங்களிலே வரக்கூடிய தத்துவம். இரண்டாவது தத்துவம் ஆகாசம். ஆகாச மடத்திற்கு காற்றுதான். இந்த காற்று தான் நம்மை வாழ வைக்கிறது. காற்று இல்லை என்றால் மூச்சு போய்விடும். மூச்சு இல்லை என்றால் நமது இந்த பௌதிக உடல் அழிந்துவிடும். எனவே இந்த காற்று என்பது மிக முக்கியமானது. சரி, வலதுகால் என்பது என்ன? இறைத்தன்மையிலே இங்கு வடகலை, இடகலை, சுழுமுனை என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டு இருக்கிறது. இது நமது ஞான பெருமக்கள் நமக்கு அழகாக அற்புதமாக விளக்கியிருக்கிறார்கள். இதை உணர்ந்தவர்களுக்கு தெரியும், இந்த ஞான நிலை பெற வேண்டும் என்றால் இந்த வடகலை, இடகலை, சுழுமுனை ஒன்று சேர்ந்து ஒருங்கே இணைந்தால்தான் அங்கே இறைத்தன்மை என்று சொல்லக்கூடிய இறை நடனம் என்ற பேரின்ப நிலை, இது ஒரு ஞான நடனம். அந்த ஞான நடனம் கிடைக்க வேண்டும் என்றால் நமக்கு தேவை இந்த கால் என்று சொல்லக்கூடிய பிராணவாயு என்று சொல்லக்கூடிய இறைக்காற்று. நாம் இப்பொழுது ஊன நடனம் தான் பார்த்து கொண்டிருக்கிறோம், அதாவது சிற்றின்பம். சிற்றின்பத்திற்கு வேறு பெயர் ஊன நடனம். ஞான நடனம் என்பது இங்கு இறை பெருங்கழிப்பு, இறை குத்தை நெற்றி புருவத்திலே பொன்னம்பலம் வீட்டிலே கண்டு கழிப்பதுதான் இங்கே இறை கூத்து என்று சொல்லக்கூடிய பேரின்ப பெருங்கழிப்பு நிலை. இந்த வலதுகால் என்பது சூரிய நிலை என்று சொல்லக்கூடிய சுத்த உஷ்ண நிலை. இந்த சுத்த உஷ்ணம்தான் எப்படி ஒரு பேருந்தோ அல்லது வண்டியை இயக்க வேண்டும் என்றால் அந்த வெப்பம் தேவை. நமது உடல் சீராக இயக்க வேண்டும் என்றால் கூட வெப்பம் தேவைதான். அந்த வெப்பம் நல் வெப்பமாக இருக்க வேண்டும். அந்த நல் வெப்பம் என்பதுதான் இங்கே சுத்த உஷ்ணம். இந்த சுத்த உஷ்ண நிலை என்று சொல்லக்கூடிய வலதுகால் சூரியகளை இயங்கும் போது அங்கே சூரிய நிலை தோன்றி சுத்த உஷ்ணம் அங்கே தோன்றுகிறது. அந்த சுத்த உஷ்ண நிலை வரும்போது நமது உடல் சீராக இயங்குகிறது. உடல் மட்டுமல்ல, நமது சுற்றுப்புறமும் நம்மை சார்ந்தவர்களும் அங்கே ஒரு அலை இயக்க நிலை தோன்றி அந்த அலை இயக்க மூலம் தெளிவான மகிழ்ச்சி நிலை ஏற்படுகிறது. அந்த மகிழ்ச்சி நிலை ஏற்படும் போது அன்பு வரணி அங்கே ஊற்றிருக்கிறது. அதுதான் இங்கே வலது காலை எடுத்து வைத்து வா. வலது சுவாசம் மிக மிக முக்கியம். அந்த வலது சுவாசம் என்பதுதான் இங்கே கூறுகிறார்கள். வலது காற்று வலது நிலை, வலது மூக்கின் வழியாக, வலது நாசின் வழியாக இயக்கப்படும் அந்த பிராணவாயு சூரியகளை என்றும், இடது நாசின் வழியாக இயக்கப்படும் அந்த பிராணவாயு சந்திரகளை என்றும்,
அது இரண்டும் மாறி மாறி வடகலை இடகலையாகவும் இடகலை வடகலையாகவும் மாற்றம் பெற்று நிகழ்ச்சி மேலே சென்று நெற்றி புருவத்தில் அமர்ந்து கொண்டு வேண்டிய சுழுமுனை என்று சொல்லக்கூடிய இறை இயக்க நிலை ஏற்படுகிறது. இதுதான் நண்பர்களே இந்த வலது காலை எடுத்து வைத்து வலது காலை எடுத்து வைத்து வரும்போது அங்கே சூரிய கலை என்று சொல்லக்கூடிய வலது நாசி தூண்டப்பட்டு அந்த வலது நாசியின் மூலம் இறை இயக்கம் ஏற்பட்டு அந்த இறை இயக்கம் சித்த உஷ்ணமாக மாற்றப்பட்டு அந்த சுட்ட உஷ்ணம் சூழ்முனையிலேயே இருந்து இறைவனை இருக்க செய்து பின்பு அது பெரின்ப நிலையான பொன்னம்பல மேட்டிலே தலை உச்சியிலே சென்று அங்கே அமர்ந்து நிலை பெறுகிறது. அதுதான் இங்கே வலது காலை எடுத்து வைத்து வா என்று சொல்கிறார்கள். விளக்கம் புரிகிறதா? புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். என்னை தொடருங்கள், வாருங்கள், சேர்ந்து பயணிப்போம். பயணிக்கும் போது இது போன்ற கருத்துக்கள் நம்மிடையே பகிரப்படும் போது இறைத்தேர்வு ஏற்படும் என்று கூறி அடுத்த நிகழ்வை சந்திப்போம். வாருங்கள். நன்றி.